Honorable Faisal Mohammed, you have 12 minutes. Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum. Aibavun vanakkam. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்று இங்கே வாகன இறக்குமதி சம்பந்தமாக விவாதத்தில் வாகனம் இறக்குமதி, அதாவது இலங்கையில் 2020 மார்ச் மாதம் முதல் வாகனம் இறக்குமதி தடை செய்யப்பட்டுள்ளது. அதுக்கு காரணம் அந்நிய செலாவணியம் நாட்டில் தட்டுப்பாடாக இருக்கின்றதனால் இறக்குமதிகள் தடை செய்யப்பட்டிருந்தது. இதுக்கான காரணம் சென்ற அரசாங்கங்கள் அவர்கள் செய்த வீண் விரயங்களும் தான் காரணமாக இருக்கிறது. அதன் பிறகு தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டில் மூன்று வகையில் இந்த வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தது. முதல் கட்டமாக 2024 அக்டோபர் 1ஆம் தேதி பொது போக்குவரத்து மற்றும் சிறப்பு வாகனங்களையும், 2024 டிசம்பர் 1ஆம் தேதி வர்த்தக மற்றும் சரக்கு போக்குவரத்து வாகனங்களையும், மூன்றாம் கட்டமாக 2025 பிப்ரவரி 1ஆம் தேதி தனிப்பட்ட வாகனங்களையும் எமது தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டு மக்களுக்காக வாகனங்களை இறக்குமதி செய்தது. இருந்தாலும் இங்கு வாகனங்களை இறக்குமதி செய்யும் இந்த விவாதத்தில் மேலும் அதிகமாக எந்த அளவுக்கு என்றால் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் வேறு விதமாக இந்த விவாதத்தை கொண்டு செல்கிறார்கள். அதில் முக்கியமாக பேசப்பட்ட விஷயம் இந்த நாட்டில் உப்பு தட்டுப்பாடாக இருக்கின்றது என்பதாகும். இந்த நாட்டில் உப்பு உற்பத்தி அம்மாந்தோட்டை, ஆனையிறவு, புத்தளம் போன்ற பகுதிகளில் அதிகமாக உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. தற்போது புத்தளத்தில் அளவுக்கு அதிகமான உப்பு உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஆனால் நாங்கள் சிறு வயதிலிருந்து நானும் புத்தளம் மாவட்டத்தை சேர்ந்தவனாக இருக்கின்றபடியால் புத்தளத்தில் நாங்கள் காண்டது சிறு வயதிலிருந்து புத்தளம் உப்பளத்தில் நாங்கள் காண்கிறோம். அதாவது மலை குன்றுகளை போல் அங்கு உப்புகள் குவிக்கப்பட்டு அதிகமான உப்புகள் உற்பத்தி செய்யப்பட்டன. உப்பு பாலாவிலும் புத்தளம் நகர் பகுதியிலும் இன்னும் விருதோடை சேர்ந்த கிராம பகுதிகளிலும் அதிகமாக உப்புகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. உப்பு உற்பத்தி செய்யப்படுவது இங்கே அதாவது பாராளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர் கதைப்பது போல் இயந்திரங்களால் உற்பத்தி செய்யப்படுவதல்ல, அது இயற்கையினால் உற்பத்தி செய்யப்படுவது. நீர், காற்று மற்றும் வெப்பத்தினால் உற்பத்தி செய்யப்படுவதே உப்பாகும். இவ்வாறாக உப்புகள் உற்பத்தி செய்யப்படும் போது நாங்கள் உப்பை எடுக்கக்கூடிய அந்த தருணத்தில் மழை பெய்யுமானால் உப்பு உற்பத்தி குறைவாக காணப்படும். எங்கள் நண்பர்கள் கூட உப்பு உற்பத்தி செய்வதில் மிகவும் அதாவது முன்னெடுத்து காணப்படுகிறார். அவர்கள் கூட மழை காலங்களில் உப்பை எங்களுக்கு அதை எடுத்துக்கொள்ள முடியாமல் போகின்ற கவலைக்குரிய விஷயங்களையும் சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் சென்ற கிழமை எமது கௌரவ அமைச்சர் அவர்கள் புத்தளம் உப்பளத்திற்கு வந்திருந்தார்கள். வந்து உப்பு எந்த அளவுக்கு உற்பத்தி செய்ய முடியும், எந்த அளவுக்கு குறைபாடாக இருக்கின்றது என்பதை அவதானித்து அதனை சரியான முறையில் செய்வதற்கான இன்னும் எங்களால் என்ற ஆளணிகளை நாங்கள் உங்களுக்கு தருவோம், அதில் உற்பத்தி செய்வதற்கான அதிகமான உதவிகளை செய்வோம் என்று கூறியிருந்தார்கள். அதேபோல் இங்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பாராளுமன்ற கதைப்பது போல் உப்பை இயந்திரத்தின் மூலம் உற்பத்தி செய்வதல்ல. இந்த காலநிலை உப்பு குறைவுக்கு காரணம் தேசிய மக்கள் சக்தி அல்ல, காலநிலை தான். காலநிலைக்கும் எங்கள் தேசிய மக்கள் சக்திக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த காலநிலையின் காரணமாகத்தான் தற்போது எமது நாட்டில் உப்பு தட்டுப்பாடு இருக்கிறது. இருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி எமது நாட்டு மக்களுக்கு உப்பு தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதற்கான இறக்குமதிகளை செய்து இன்று உப்புகளை இங்கு நாங்கள் மக்களுக்கு தமிழ் சிங்கள புத்தாண்டு வருடங்களில் கூட தட்டுப்பாடு இல்லாமல் உப்பை மக்களுக்கு கொடுப்பதற்காக இறக்குமதி செய்து சிறந்த உப்பை கொடுத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்னும் பேசப்படுகின்ற விஷயம் மேலதிகமாக எமது பாராளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கதைக்கிறார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சம்பந்தமாக கதைக்கிறார்கள். புத்தளத்தில் அதாவது எந்த அளவுக்கு என்றால் பாராளுமன்ற தேர்தலில் 35 வருடங்களுக்கு பின்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற புத்தளம் தொகுதி ஆளும் கட்சியை வென்றி புத்தளம் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தரையும் பெற்றுக்கொண்டது. அதனூடாக புத்தளம் மாநகர சபையாக இருக்கலாம், புத்தளம் பிரதேச சபையாக இருக்கலாம், புத்தளம் வனாத்தவில் பிரதேச சபையாக இருக்கலாம், அது அனைத்தையும் வெற்றி பெற்றதோடு புத்தளம் கல்பெட்டி பிரதேச சபையும் சமமாக இருக்கின்றது. இதில் அதாவது எதிர்க்கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்
எந்த அளவுக்கு வாக்குகளை அவங்க பெற்றுக்கொள்ள முற்பட்டார்கள் என்றால், அதாவது பண அரசியலை கொண்டு வந்த அவர்கள் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே அதிகமான பணங்களை கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அதை தண்ணி மோட்டர்களை கொடுத்து, சாமான் பார்சல்களை கொடுத்து அவர்கள் ஓட்டுகளை வாக்குகளை பெற்றார்கள். தேசிய மக்கள் சக்தி ஒரு ரூபாய் கூட செலவழிக்காமல், அதாவது எந்த அளவு என்றால் போஸ்டர்களோடு அடிக்காமல் இந்த அளவுக்கு வெற்றிகளை பெற்றுள்ளது. புத்தளம் தொகுதி மக்கள் இன்னும் தேசிய மக்கள் சக்தியூடாக தான் இருக்கிறார்கள். புத்தளம் வாழ் முஸ்லிம் மக்கள் தேசிய மக்கள் சக்தியூடாகத்தான் இருக்கிறார்கள். இன்னும் இருந்தாலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கள்ள ஓட்டுகளை போட்டார்கள். எந்த அளவுக்கு போட்டார்கள் என்றால், பாடசாலைக்கு செல்கின்ற சிறுவர்களை அனுப்பி கள்ள ஓட்டுகளை போட்டார்கள். அதில் பிடிபட்டு 3 மாணவர்கள் தண்டனை அனுபவித்து 7 நாட்கள் சிறை தண்டனை அனுபவித்து இப்போது வந்திருக்கிறார்கள். இவைகளை கூட அந்த எதிர்க்கட்சியாளர்கள் செய்தார்கள். இந்த அளவுக்கு அவர்கள் வாக்குகளை பெறுவதற்கு பணம், பொருள், இன்னொரு எதிர்களை கொடுத்து கள்ள ஓட்டுகளையும் போட்டு கள்ள ஓட்டு பெற்றதற்கான ஆதாரமும் போலீசில் இருக்கின்றன. இவ்வாறு இது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவது என்னவென்றால், எமது புத்தளத்துக்கு 1990களில் இடம்பெயர்ந்து வந்த எமது முஸ்லிம் மக்கள்களை புத்தளம் இருகைகளால் அரவணைத்து அவர்களை வாழ வைத்த ஊர் புத்தளத்து மக்கள். அதே நேரம் அந்த மக்களுக்கு அரசியல் பழிவாங்கலை செய்வதற்காக பண அரசியலை அறிமுகம் செய்தவர்கள். இன்று எந்த அளவுக்கு என்றால், கல்பிட்டி பிரதேச சபையில் ஆளும் கட்சியினர் சபையை அமைப்பதற்காக ஒரு பிரதிநிதிக்காக 25 லட்சம் வரையும் கொடுப்பதற்கு முன்வருகிறார்கள் என்று கூறிய நமது பாராளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவர்கள்தான் இந்த பண அரசியலை பழக்கி இன்னும் அவர்கள்தான் 25 லட்சம் அல்ல 50 லட்சமும் கொடுத்து இந்த பிரதேச சபை மந்திரிமார்களை உறுப்பினர்களை பெற்று சபை அமைப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தேசிய மக்கள் சக்தி பணம் மூலம் பணம் கொடுத்து இந்த சபையை அமைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று. ஒரு நாளும் இவ்வாறான கேவலமான வேலையை தேசிய மக்கள் சக்தி எப்போதும் செய்யாது. இவ்வாறு இல்லாமல் எந்தவித கொடுப்பனவும் இல்லாமல் மக்களிடம் வாக்குகளை பெற்று புத்தளம் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கின்றன. இதுபோல் அன்று இடம்பெயர்ந்து வந்த மக்கள் மீண்டும் அந்த ஊருக்கு சென்று வருவதற்கான புத்தளம் மன்னாருக்கான பாதையை, அதாவது எந்த அளவுக்கு என்றால் அந்த இடம்பெயர்ந்து வந்தவர்களில் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் 2001 இன்று வரை 22 வருடங்களாக பாராளுமன்றத்தில் இருக்கின்றார். அவர் எந்தளவு என்றால் 3 முறை பாராளுமன்றத்தில், அதாவது கேபினட் அமைச்சராக இருந்திருக்கின்றார். அந்த காலங்களில் கூட புத்தளத்தில் இருந்து மன்னாருக்கு செல்கின்ற பாதையை திறப்பதற்கான எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. எடுத்திருந்தால் அதை அவர்கள் செய்திருக்கலாம். இன்று எமது ஜனாதிபதியும் தேசிய மக்கள் சக்தியும் அதை திறப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகளில் அவர்கள், அதாவது குற்றவாளியாக நிற்கின்ற, சட்டத்தில் குற்றவாளியாக நிற்கின்றவர்கள் இன்று சட்டத்தின் தீர்ப்புகளை பற்றி இங்கே கதைக்கிறார்கள். அவர்கள் இன்று பாதையை நாங்கள் மூடிவிட்டோம் என்று இங்கே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த மக்கள் இலகுவான முறையில் புத்தளம் இருந்து மன்னார் போவதற்கான பாதையை திறப்பதற்கான எல்லா வகையிலும் ஆராய்ந்து பார்த்து இந்த பிரச்சனையை சரியான முறையில் தீர்த்து மக்கள் புத்தளத்திலிருந்து மன்னாருக்கு போவதற்கான சிறந்த ஒரு பாதையை எங்கள் ஜனாதிபதியும் இந்த அரசாங்கமும் இந்த மக்களுக்கு கட்டாயம் செய்து கொடுக்கும் என்பதை நான் இங்கே உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எமது ஜனாதிபதி அவர்கள் மன்னார் சென்ற போதும் சொல்லியிருந்தார்கள், எமது பாதையை நாம் திறப்போம் என்று. இன்று சட்டத்தில் சொல்லியிருப்பதை அதிகமாக இங்கு கூறி அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் இதை செய்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. 3 முறைகள் கேபினட் அமைச்சராகவும் அரசாங்கத்தில் பலமான அரசாங்கத்தில் இருந்தும் அதை செய்யாமல் இப்போது எமது தேசிய மக்கள் சக்திக்கு குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக எமது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதியும் எமது கௌரவ அமைச்சர்களும் மன்னாரிலிருந்து புத்தளத்திலிருந்து மன்னாருக்கு போவதற்கான இந்த பாதையை இந்த வருடத்திற்குள் 2024 வருடத்திற்குள் ஆரம்பிப்போம் என்பதை நான் இங்கே உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புவதோடு, இந்த அதாவது
எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றிலிருந்து இந்த உப்பு குறைபாடு இருப்பதை கதைப்பதை நிறுத்த வேண்டும். எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவர்களுக்கு இங்கு தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளன. உப்பு உற்பத்தி குறைவதற்கான காரணம் காலநிலையும் எமது அரசாங்கமும் அல்ல, காலநிலை தான் காரணம் என்பதை இங்கு அனைவரும் நேற்று முந்தநாளும் இன்றும் வரையும் அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று எந்த அளவுக்கு எமது தேசிய மக்கள் சக்தியை இந்த நாட்டில் இருக்கிற முஸ்லீம்கள் நம்பி நாடு பூராகவும் பிரதேச சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள். புத்தள மக்களும் அதே போன்றுதான் அவர்கள் சொல்வதல் போல அவர்கள்தான் பண அரசியலை இன்று அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி இதுவரைக்கும் ஒருவருக்கு கூட ₹1 பணம் கொடுத்து வாக்குகளை பெற்றதில்லை, ஒரு பார்சல் கொடுத்து வாக்குகளை பெற்றதில்லை, அவர்களை போல் அதாவது தண்ணி மோட்டர்களை கொடுத்து வாக்கு பெற்றதில்லை. இவ்வாறான கேவலமான வேலைகளை செய்து முடித்து அதாவது எந்த அளவுக்கு என்றால் மந்திரிகளை அதிகமான பணம் கொடுத்து வாங்குவதற்கான முழு முயற்சியும் செய்திருக்கின்ற அதே சமயத்தில் எங்கள் மீது தேசிய மக்கள் சக்தி ஆளும் கட்சி பிரதேச உறுப்பினர்களுக்கு ₹25 லட்சம் பணம் கொடுப்பதாக சொல்கின்றார்கள். இதற்கான ஆதாரங்கள் இவர்களுக்கு இதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது பார்த்தால் இல்லை. ஆனால் எமது நாட்டில் இந்த மாதிரியான பண அரசியலில் இல்லாமல் செய்ய வேண்டும். அதான் சாதாரணமாக வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு அவர் விரும்பக்கூடிய அரசாங்கத்துக்கு வாக்களிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை அளிக்க வேண்டும் என்று புத்தளத்தில் இதுக்கு முன்னால் இவ்வாறான தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு உறுப்பினர் கூட இல்லாத சந்தர்ப்பத்தில் இன்று புத்தளம் தொகுதி பூராகவும் பிரதேச சபைகள் பூராகவும் அதிகமான உறுப்பினர்களை பெற்றுக் கொடுத்துள்ளது புத்தளத்தில் வாழ்கின்ற முஸ்லிம் மக்கள். அவர்கள் இன்று எமது ஜனாதிபதியையும் தேசிய மக்கள் சக்தியையும் நம்பி இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த வாக்குகளின் மூலம் எமது பிரதேசத்துக்கான உப்பு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான எல்லா விடயங்களையும் எமது கௌரவ அமைச்சர் அவர்கள் அன்று வந்த நேரம் கூறியிருக்கிறார்கள். அதேபோல் இந்த புத்தளத்திலும் இந்த முழு நாட்டிலும் இருக்கின்ற இந்த பண அரசியலை இல்லாமல் ஒழிப்பதற்கான இந்த வேலைகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிச்சயமாக செய்யும். இந்த நாட்டில் எல்லா மக்களும் சமமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதாவது ஜாதி பேதம் இல்லாமல் இனவாதத்தை ஒழித்து ஆட்சி செய்கின்ற இந்த சிறந்த ஒரு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டில் நல்ல முறையிலான ஒரு சிறந்த ஒரு சேவையையும் நாட்டை கட்டியெழுப்பதற்கான அபிவிருத்தியையும் நிச்சயமாக செய்யும். வாகனங்களை இறக்குமதி செய்யிருப்பதோடு எமது நாட்டில் அதிகமான பொருளாதார வளர்ச்சி வரும் என்பதை கூறி எமக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாம்.